இந்த வீடியோவில் ஆடு வாங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சந்தையில் போய் ஆடு வாங்கினாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட யார்கிட்ட நீங்கள் ஆடு வாங்கினாலும் பொதுவாக பேசிக்காக என்னென்ன நீங்கள் வாங்குகிற ஆடில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆடுகளை வந்துட்டு இப்போ நிறைய பேர் ரெண்டு விதமான பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குவாங்க, ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கறிகளுக்காக வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு கொடுத்துடலாம். இன்னொரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடருக்கும் வாங்குவாங்க, அதே சமயம் நம்ம வந்துட்டு நம்ம கூடவே வந்துட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வளர்க்குறதுக்காகவும் வந்துட்டு ஆடுகளை வாங்குவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இல்லை, ப்ரீடருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஆடு நம்ம கூடவே வச்சுருக்கணும், நம்ம வந்துட்டு செல்லமாக வளர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பொருந்தும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கலர் செலெக்ஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கலர் செலெக்ஷன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு அந்த ஆடு வந்துட்டு பெருசாகி விற்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அந்த கலரு. ஸோ அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சேல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய கலர் கலெக்ஷன்லாம் பார்த்து வாங்கணும். கலர் கலெக்ஷன் அப்படின்னா இப்போ வந்துட்டு கண்கருப்பு ஆடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஃபுல்லாக வெள்ளை இருக்கும், ஆடுகளுக்கு உடம்பு ஃபுல்லாக வெள்ளை இருக்கும், கண்ணாண்டை மட்டும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆடுகள்லாம் கண் கருப்பு, இந்த மாதிரி செவல கருப்பு, இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்துட்டு இதுதான் வந்துட்டு கலர் கலெக்ஷனுங்கிறது. ஃபுல்லாக வந்துட்டு கருப்பாக இருக்கும் ஆடு, ஆனால் கண்ணாண்டை மட்டும் ரெண்டு பக்கமும் வெள்ளையாக இருக்கும். ஸோ இந்த மூக்காண்டை வெள்ளையாக இருக்கும், நெத்தி கருப்பு, இந்த நெத்தி வெள்ளை, உச்சி வெள்ளை, இந்த மாதிரிலாம் வந்துட்டு முதுகில் வெள்ளை, வாலில் வெள்ளை, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி கலர் கலெக்ஷன், இதுதான் வந்துட்டு கலர் கலெக்ஷன் சொல்கிறது. இந்த மாதிரி கலர் கலெக்ஷனாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆடுகளை பார்த்து வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்துட்டு அதை விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 வந்துட்டு கூடவே விற்கலாம். ஏன் அப்படின்னா கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலருக்காகவே வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பக்காவாக கலர் கலெக்ஷன் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதேமாதிரி ஆடு வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த முன்னங்கால், பின்னங்கால், அப்புறம் குழம்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும். இப்போ நீங்கள் ஆடு வாங்குறீங்க அப்படின்னா முன்னங்கால், பின்னங்கால் ஒரு சில ஆடுகளில் வந்துட்டு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும், ஒரு பக்கம் ஒரு கால் மடக்கிட்டு இருக்கும். குழம்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இப்படி இந்த பக்கத்தில் திருப்பிக்கிட்டு இருக்கும், குழம்புகள் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கணும். மீன்றேன் இப்போ வந்துட்டு இது வாங்கும்போது இந்த முன்னங்கால், பின்னங்கால், குழம்புகள்லாம் நேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொம்பு வரக்கூடிய இடத்துல மேலே வந்துட்டு தொட்டு பார்க்கணும். மேலே கொம்பு வரும் பார்த்திங்கன்னா நெத்தி மேலே தலையில், அந்த கொம்பு வரக்குள்ள தொட்டு நல்லா அழுத்தி பார்க்கணும். கொம்பு வந்துட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் கொம்பு வராத சில ஆடுகளை வந்துட்டு மோகக்கிடா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு கொம்பே வராது, அப்படியே மொட்டையாகவே இருக்கும். ஸோ ரொம்ப அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் கொம்பே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குதான்னு நல்லா தொட்டு பார்த்து வாங்கணும். நல்லா முட்டையாக வந்துட்டு வெளியே வரும், வர